வணக்கம் ப்ளூவெல் டாரட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங் அண்ட் 3 குரூப்ஸ். ஆக்சுவலாக 3 குரூப்ஸ்க்கு நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வைக்கல. 1 2 3 தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒன் ஒன் நம்பர் தோணுதா, 2 நம்பர் தோணுதா, இல்லை 3 தோணுதா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீடிங் வந்து நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களோட குரூப் எதுவோ அதை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. கேட்டுட்டு ஏன்னா ஒரு மெசேஜுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்காக தான் இருக்குது எல்லாருக்குமே. அண்ட் நிறைய பேருக்கு நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸும் நடக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் குரூப் 1 உங்களுக்கான வீக்லி ரீடிங். ஸோ Tower energy and Towers, 3 of Swords and 8 of Pentacles. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஒரு சடன் சேஞ்ச் இருக்கும். அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. இனிஷியலாக அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் சாய்ஸஸ் இருக்குது. மற்றவங்களுடைய இன்டர்ஃபியரன்சஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் ஒர்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச்னால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது வந்து உங்களோட நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் மற்றவங்க உங்களோட பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் தாண்டி போகிற ஒரு எனர்ஜி. அண்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வந்து மேபி நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து ஒர்க்குக்கு இருக்குது. ஃபினான்ஷியலி நீங்கள் ஏதாவது பணம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மேபி டிலே ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரத்துக்கு டிலே ஆகும். ஆனால் வந்துடும். பட் டிலே ஆகிற மாதிரி எனர்ஜி இருக்குது. ஓகே. அண்ட் ஃபினான்ஸில் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஒர்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் அது உங்கள் நல்லதுக்கு அப்படின்ட்டு டிலே ஆகிற விஷயம் கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்க மாதிரி இருக்குது. மேபி வந்து ஒரு சம்திங் பெட்டர் வர்றதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிறது வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வீக்கில் மேபி உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா நடக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும். இது வந்து எப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்க நெகட்டிவ் அந்த எனர்ஜியிலேருந்து நீங்கள் விலகி போகிற ஒரு எனர்ஜி மாதிரி தான் இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம போகும்போது நமக்கு அது பிடிக்காது. பட் அது உங்கள் நல்லதுக்கு. அது கம்மிங் வீக்ஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு உங்கள் அப்பா உங்களோட சிஸ்டர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓட வெக்கேஷன் போகிற எனர்ஜி இருக்குது. அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் இதில் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து தீர்வே இல்லையானா இல்லை, இதுக்கு தீர்வு இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் டெம்பரரி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இந்த டவர் வந்து ஒரு சில பேருக்கு புது வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், பெரிய ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 டவர் எனர்ஜி இருக்குது. ஒரு டவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு விஷயத்தை வந்து இல்லைன்னு ஆக்கி புது ஒரு பிகினிங் கொண்டு வர்றது. இது வந்து புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆர்கனைசேஷனில் சைன் அப் பண்ணுறது, பெரிய கிளையண்ட் கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மேபி அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணுறதுக்காக கூட யூனிவர்ஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பேருக்கு ஆனிவர்சரி இருக்கலாம், வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கலாம், அந்த எனர்ஜி இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெட்டிங் இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஒரு யங் மேன் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மேபி ஒரு சில பேர் வந்து நீங்கள் இந்த பையனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு கல்யாணம் உங்களுக்கு பார்க்குற ஒரு எனர்ஜியும் இருக்கிற மாதிரி இருக்குது. டீப் நோயிங் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வந்து உங்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது ஏன் நடக்குதுன்றது உங்களுடைய ஆழ் மனசுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு இது வரைக்கும் அனலைஸ் பண்ணுற மைண்ட் செட் இல்லாமல் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே வந்து
ஒருத்தர் வந்து ஒரு 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 வேளை வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க, அவர் இல்லைன்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து தெரியும் அவங்கக்கிட்ட நிஜமாவே இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லையா, இல்லை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க பயப்படுறாங்களா. அது வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்லேயே வந்து புரிகிற ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் இருக்கும் டு மேக் டெசிஷன்ஸ். இல்லை உங்களுடைய உங்களுடைய ஒரு ப்ராப்ளம் வந்து மேபி உங்களோட இன்ட்யூஷனில் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து டீப் நோயிங்கில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, ஒரு சில பேருக்கு ஒரு சடன் லக், ஒரு சடன் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சில பேருக்கு அமையும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதை தவிர்த்து உங்களுக்கு 3 போனஸ் கார்ட்ஸ், ஏன்னா வந்து அது தானாகவே விழுந்ததுனால சரி நான் அதை எடுத்துக்கிட்டேன். மதர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால வந்து மேபி உங்களுடைய மதர் ஆர் நீங்கள் ஃபினான்ஷியலாக யாருக்கோ சப்போர்ட்டிவாக இருப்பீங்க, இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக உங்கள் மதர் இல்லை மதர் ஏஜில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்காக ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களோட செல்ஃப் கேருக்கு இல்லை பேக் சம் மெட்டீரியல் திங்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்காக நீங்கள் வாங்குகிற எனர்ஜியும் இருக்குது. உங்களோட ரொம்ப நாள் ஆசை ஒன்று இந்த வாரம் நிறைவேற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் ஒரு குயிக் கம்யூனிகேஷன் இருக்குது. அண்ட் இது ஒர்க்காகவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாள் யார்கிட்டயோ பேசாதவங்க உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஏன்னா விஷ் கம் ட்ரூவும் இருக்குது, அது உங்களோட விஷஸாக கூட இருக்கலாம். அண்ட் ரொம்ப நாள் ஆஃபர் லெட்டர் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து டவர் எனர்ஜியும் இருக்கிறது, 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால கிடைக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக எண்ட் ஆகிற மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ இந்த வீக் வந்து நெகட்டிவ் வைப்புக்குள்ளே போகாதீங்க. எது நடந்தாலும் உங்கள் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் வாண்ட்ஸ் ஒரு நல்ல வீக். இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் ஸ்டார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு அதாவது இந்த வீக் வந்து மேபி நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்து நீங்கள் பண்ண விஷயத்துக்கான பிரதிபலன் வந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தெரியுது. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ புது வேலை கிடைக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து பழைய கிளையண்ட்ஸ்லாம் வந்து திரும்ப வர எனர்ஜி இருக்குது. சம்திங் உங்கள் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் திரும்ப வர்ற ஒரு எனர்ஜியும் இருக்குது. அண்ட் இந்த வாரம் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருப்பீங்க, ரொம்ப கிளியராகவும் இருப்பீங்க. ஏன்னா வந்து வாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலும் அவங்க வேலையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நல்ல எனர்ஜி இருக்குது. மேபி இந்த டாட்டர் ஆஃப் வாண்ட்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம். 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இருக்குது. டாட்டர் ஆஃப் ஸ்வான்ஸ் ஒரு இதில் நிறைய பேர் வந்து கேர்ளாக இருக்கலாம். மேபி வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிட்டோ இல்லை காலேஜ் படிக்கிற ஏஜாக இருக்கலாம். இந்த வாரம் வந்து நீங்கள் விளையாட்டுத்தனத்தெலாம் விட்டுட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அண்ட் பாஸ்ட் எனர்ஜி, அதாவது பாஸ்ட்டில் நடந்த விஷயமோ இல்லை போர் ஆகிற விஷயமோ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு கிளியர் பிக்சரில் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸ் தான் உங்களோட கோல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்களாக டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்களாக போர் அடிக்குதுன்னு போனாலே வழியாக மற்றவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த வாரம் இருந்த மாதிரி இல்லை. மற்றவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி எனர்ஜியும் இல்லை. ஓகே. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் உங்களுக்கு வரும். மோஸ்ட்டாக சில பேருக்கு அது ஒரு நல்ல ப்ரொப்போசலாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ஒரு சில பேருக்கு புது ரிலேஷன்ஷிப் பிகின் ஆகிற ஒரு வீக்காகவும் இருக்குது. ஒரு சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிற எனர்ஜியும் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கவங்க மேபி வந்து இந்த வார எண்டில் வந்து மேபி ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் டுவர்ட்ஸாக போகிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நினச்சதை வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஓகே, இப்போ எனக்கு பர்சனல் டைம் இருக்குது, நான் வந்து இப்போ என் பர்சனல் லைஃப் பற்றி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் இருக்கிற மாதிரி இருக்குது, விச் இஸ் வெரி நைஸ். அண்ட் ஒரு ரொம்ப நாள் கம்யூனிகேஷனில் இல்லாதவங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட திரும்ப பேசுகிற எனர்ஜியும் இருக்குது.
லக்கி வீக்காக இருக்கும். வெரி லக்கி வீக்காக இருக்கும். நீங்கள் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் இருப்பீங்க. கரெக்டான பர்சனை மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிற எனர்ஜி இருக்குது. உங்கள் கூட இருக்கிற ஒருத்தவங்களே வந்து மேபி மிஸ்கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம். அதனால் வந்து இந்த வாரம் மற்றவங்க சொல்கிற விஷயத்தில் வந்து சரியாக தப்பான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது உங்களுடைய பெரிய பொறுப்பாக இருக்கும். அண்ட் வெட்டிங்க்கான ஒரு டாட்டர் ஆஃப் கப்ஸ்ன்றது ஹார்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது இந்த இந்த குரூப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை என்கேஜ்மெண்ட்டோ சம்திங் ரிலேஷன்ஷிப் வைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டே கூட இருக்கலாம். பட் பர்சனலி சம்திங் இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுடைய லாஸ்ட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ், வெரி பியூட்டிஃபுல் கார்ட். ஸோ நவ் வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து நல்லா சமாதானமாகி அடுத்த ஸ்டெப்பு போகிற ஒரு எனர்ஜி. 4 ஆஃப் கப்ஸ் வந்திருந்தது. அண்ட் தென் குயின் டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது. ஸோ 4 ஆஃப் கப்ஸ் வந்து பழசை நினச்சி வருத்தப்படுறது, இல்லை திரும்ப திரும்ப பண்ணுற விஷயங்களை நினச்சி போர் அடிக்கிறது. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற எனர்ஜி, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு போகிற ஒரு எனர்ஜி. ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் வந்து நீங்கள் உங்களுடைய பர்ஃபெக்ட் பார்ட்னராக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வாரம் வந்து ஒரு மாதிரி ஒரு சிங்க், நீங்கள் ஒரு சிங்க்லேயே இருப்பீங்க உங்கள் பார்ட்னரோட. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அண்ட் புது பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பழைய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாள் இந்த ஒரு பிரச்சனை வந்து முடிவுக்கு வர்றதுக்கும் இந்த வாரம் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் வீக். அதனால் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, கிளாரிட்டியாக இருந்தீங்கனாலே இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் அதை சாதிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வணக்கம் குரூப் 3. உங்களுக்கு இந்த வாரத்துக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பீங்க இந்த வாரம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. போன வாரம்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஒரு விஷயத்தில் கிளாரிட்டியாக எடுக்க முடியல. நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எல்லாம் தப்பாக போயிருந்துருக்கலாம். அப்படிலாம் அது ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரச்சனை இருந்திருக்கலாம், சண்டை இருந்திருக்கலாம். ஒரிஜினலாக சண்டை பிரச்சனை அப்படின்னு எதுவும் இல்லைனாலும் நீங்களும் அவங்க மனசில் ஒன்று நினச்சி ஒரு விதமாக நடந்திருப்பீங்க. இந்த வாரம் வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க. எம்பரர், எம்ப்ரஸ், 2 ஆஃப் பென்டிகல்ஸ். எம்ப்ரர், எம்ப்ரஸ், 2 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிறனால வந்து நீங்கள் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் யாருக்காவது ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஹையஸ்ட்டு ஃபார்ம், ஒரு ஹையஸ்ட்டு மெச்சூரிட்டி லெவல் அட்டைன் பண்ணி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு. ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எய்தர் உங்களுடைய பாஸ், உங்களோட சுப்பீரியர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எனர்ஜி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து இப்போ நீங்கள் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் வந்து ஜாம்பவான ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பு நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அப்படி நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேலன்ஸ் ரொம்பவே இருக்கும், நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் என்னென்னா 2 பேரும் ரொம்ப மெச்சூர்டாக ஆகும்போது வந்து ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 2 ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பிளெஸ்டு வீக்காக தான் எனக்கு தெரியுது. இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. பட்டர்ஃப்ளை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு புது சைக்கிளில் நீங்கள் என்டர் ஆவீங்க. ஏதோ ஒரு புது ஃபேஸ். மேபி வந்து நீங்கள் அப்பா அம்மாவோ இல்லை அத்தை, சித்தி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் வரலாம். இல்லை நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் வந்து இன்னொரு ரோல் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான எனர்ஜி ரொம்ப கிளியராக இருக்குது. ஓகே. அண்ட் தெர் வில் பி ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து மேபி என்ன சொல்கிறது,
இல்லை நீங்கள் உங்களோட பர்ஃபெக்ட் பார்ட்னரை இந்த வாரம் பார்க்கறதுக்கான எனர்ஜி இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நல்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அமைவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள், உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற கிளையண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் வரும். மேபி ஒரு நல்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து சிங்கிளாக இருக்கவங்களுக்கு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீக்கில் ஏதாவது ஒரு ஹிண்ட்டோ இல்லை ஒரு சைனோ கிடைக்கும். இல்லை அந்த பர்சனை நீங்கள் மீட் பண்ணுற எனர்ஜியும் இருக்குது. ஆமாம். ஒரு ஒரு மேன் ஒரு யங் மேன் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்து ஒரு கப் கொண்டு வர மாதிரி அண்ட் இங்கேயும் வந்து சன் ஆஃப் கப்ஸ் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ ஒரு யங் ஏஜ் மேன் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மோஸ்ட்டாக இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த லெவல் நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிற எனர்ஜி இருக்குது. ஆர் மேபி உங்களோட மகனுக்கோ அவங்களுக்கு கூட அடுத்த லெவலில் ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, இல்லை அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. இல்லை உங்களுக்கு மகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ப்ரப்போசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை புது ரோல், பெரிய ரோல் ஏதாவது அசைன் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஒரு சில பேரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு டீமில் 50 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருந்திருப்பீங்க. மேனேஜர்லாம் தனி கேபினில் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த கேபினில் இருந்து தனியாக அந்த ஒரு ஆளுமையோடு இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ புது ஆர்கனைசேஷன், பெரிய ஆர்கனைசேஷனில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேமிலியில் ஹெல்த் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா அது இம்ப்ரூவ் ஆகிற இது இருக்குது. ஃபேமிலி லைனில் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. நல்ல ஹாப்பியாக ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி ட்ரீ க்ரோ ஆகுது. ஸோ யாராவது வந்து உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நியூஸ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் டைம் டு கோ. ஓகே, தெர் இஸ் அ டைம் டு கோ அண்ட் தெர் இஸ் அ 2 of Pentacles. தெர் இஸ் அ மெசேஜ் கம்மிங். ஓகே, ஸோ டைம் டு கோ அப்படின்னும்போது வந்து அது வந்து ஒரு ஃபேஸ் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கான லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஃபேஸ்க்கு போகிற எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக ஜாப்லேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிறது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் குழந்தை, இல்லை குழந்தை அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் நீங்கள் வீடு வாங்குறது, அந்த நார்மல் அந்த ஃபேஸ் இருக்குல்லையா, அதில் மாதிரி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மைல் ஸ்டோன் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு இந்த வாரம் இருக்குது. அண்ட் யூ வில் லேர்ன் த லெசன்ஸ். நீங்கள் வந்து அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீஷன் வரும்போது வந்து அதை நம்ம முழுசாக கரெக்டாக பண்ணியிருக்கோமானா பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இது ரிவர்ஸில் இருந்ததுனா தான் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு எதுவும் பிடிக்காமல் போகிற எனர்ஜி. ஆனால் இது வந்து நேராக இருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்ப பாசிட்டிவான மெசேஜ். அண்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களோட ஏஞ்சல்ஸ் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து மேபி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாமல் இருந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான டோர் தெரிகிறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுறது இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வாரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக புது பிஸ்னஸ் இவங்கெல்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க்கில் இருக்கவங்க வந்து கீப் யுவர் ஐஸ் ஓப்பன். மேனேஜ்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஒரு ரோல் கொடுப்பாங்க, அதுதான் உங்கள் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்கள் பார்ட்னரோட வெரி பேலன்ஸ்டாக இருக்குது. அண்ட் ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஸோ அண்ட் ஒரு யங் மேன் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.